அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. அதாவது என்னங்க, செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. நாம இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க. அங்காரகன், அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அதாவது இவர் போர்க்கடவுளுங்க. பிரம்மச்சாரியம் கடைபிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாம இவர் பூமாதேவியின் மகனுங்க. நம்ம பூமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இவர் அதிபதிங்க. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க. ஸோ இந்த 2 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி. அப்ப இவர் நல்லா பாருங்க, இவர் தாங்க இடம், பூமி, மண், மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன், பூமி காரகன். அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ரொம்பவே தைரியசாலிங்க. அதே தைரியமானவர், வீரியமானவருங்க. அதனால இவரை தைரியக்காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க. நம்மளுடைய தைரியம், வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான். அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற. இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க. அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க. அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு தைரியம், வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். தனுஷ் ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதுவும் உத்திராட நட்சத்திரத்துல 2ஆம் பாகத்துல அவரு பெயர்ச்சி ஆக போறாருங்க. உச்சமாக போகிறாருங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க. ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு ராசியில மேக்சிமம் 45 நாட்கள் இவர் சஞ்சாரம் செய்வாருங்க, இந்த செவ்வாய் பகவான். அப்ப இந்த 45 நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன், நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான். அதே போல கால புருஷனுடைய 10வது வீட்டுக்கு இவரு வராருங்க. நம்மளுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என அந்த இடத்துல நிக்கிறாருங்க. அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க. யாருமே பொதுவா யாருமே மண், மனை, வீடு, நிலம், வாகனம், வண்டி, பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலியுகத்துல இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம். அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே, பொதுவாக மீனம் ராசி எதுலையுமே ஒரு புத்திசாலி ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மீன ராசியை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அறிவுத்திறன் மீனராசிக்காரங்க கிட்ட நிறையவே இருக்குங்க. ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி
ஒரு முறைக்கு 2 முறை பல முறை யோசிச்சு, சிந்திச்சு பண்ணக்கூடிய ராசி இந்த மீன ராசிக்காரங்க. எதிலுமே பாருங்க, இவங்களுடைய குணம் 2 விதமா இருக்கும். அந்த குணம் வந்து 2 வித குணங்கள் இருக்கும். அப்படியே அந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? இது போனா நல்லா இருக்குமா? அதுல போனா நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் இவங்களுடைய குணத்த. பல திங்கிங் இந்த மீன ராசிக்காரர்கிட்ட அதிகமாகவே உண்டுங்க. உபய ராசி, அதாவது எதிலுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி இந்த மீன ராசிங்க. எல்லாமே சிந்திக்கக்கூடிய ராசியும் இந்த மீன ராசிக்காரங்க தான். அப்ப இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு நல்லது இருக்குமா? அந்த அனுகூலம் உங்களுக்கு இருக்குதா? அப்படின்றதையும் எல்லாமே பார்க்கலாங்க. அதேபோல இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோங்க. நம்ம பலமுறை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே, அதாவது யாருக்குமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல கண்டிப்பாக ஜனனம் ஆக முடியாதுங்க. எல்லாருக்குமே கடவுள் ஒரு கர்ம வினைய நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல கொடுத்திருப்பாரு. நம்மளுடைய உடம்புல 9 நவ கிரகங்கள் இயங்குதுங்க. அப்ப அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டுங்க. அந்த பொறுப்புக்கான வேலையை அந்த நேரம் வரும்போது தான் அந்த கிரகங்கள் செய்வாங்க. அதே போல இறைவன் எடுத்துக்கிட்டா ஒருத்தருக்கு எல்லாருக்குமே நல்ல பலனே கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாருங்க. ஒரு சில பேருக்கு பாருங்க, தடைகளை தாண்டி அவங்க முன்னேறி வர மாதிரி பண்ணுவாரு. ஒரு சில பேருக்கு பாருங்க, வெற்றி கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய தசாபுத்தி அந்த அளவுக்கு பொருந்தும். அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் எல்லாத்துக்குமே அதுதாங்க மெயின். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்றது தான். லக்னம் என்பது உயிர், ராசி என்கிறது உடல். அப்ப இந்த லக்னம் மீறி உடல் வேலை செய்யாதுங்க. அதனால தான் எல்லா வீடியோலுமே நாங்க சொல்றத இது வந்து பொது பலனா கொண்டு போங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க கம்பேர் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களை நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனால இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி எங்கெங்க எந்தெந்த அமைப்பில் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவாக பாருங்க, உங்களுடைய ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க முதல்ல. அப்போ 2ஆம் பாகத்தில் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க மேச ராசியில். அடுத்ததா 7ஆம் பாகத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்க எல்லாருமே உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதாவது இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு 11வது பாகத்தில் பாக்கியஸ்தானத்தில், அதாவது இது லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு இந்த 4 கிரகங்களும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா 12ஆம் பாகத்தில் பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க. அடுத்த ஒரு சில தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு 12வது பாகத்தில் வராங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே அமைப்பில் தான் இருக்க போகிறாங்க. பொதுவாக விரய சனின்னு எல்லாருமே சொன்னாவே பயப்படுறாங்க. எதிலுமே பாருங்க விரய சனி, நிறைய பேருக்கு பாருங்க இந்த விரய சனியை பற்றி எப்பயுமே இவங்க மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும். சும்மா இருந்தாலும் இந்த விரய சனியை பற்றியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பயந்தாலே நிறைய விஷயம் இவங்க விட்டுறாங்க. பொதுவாக விரய சனி, விரய சனி கண்டு பயப்பட வேண்டாங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லாட்டினா தான் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பாரு. அதே போல் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் நல்லா இருந்துட்டாருன்னா அவரை மாதிரி கொடுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாதுங்க. அதாவது சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடியவரும் யாரும் கிடையாது. அதே போல் சனி பகவான் போல கெடுக்கக்கூடியவரும் யாரும் கிடையாதுங்க. அதே போல் இந்த யுகத்தில் சனி பகவான் கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அதே போல் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவாருங்க. எல்லாருமே அவரை கெட்டவர்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கண்டிப்பாக ஒரு நீதிமானுங்க, நேர்மையானவர். நேர்மையான கிரகம், நல்ல கிரகம் யாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் தாங்க. பொதுவாக 9 நவகிரகங்களில் சனி தான் வந்து மெதுவாக சுற்றக்கூடியதுங்க. அதே போல தான் இந்த சனி பகவானும் மெதுவாக போய் தான் மெதுவாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவருங்க. ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை கொடுத்து தான் அதுக்கப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடியவருங்க
சனி பகவான். பொதுவா நீங்க இப்ப இவ்வளவு தடை, தாமதங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மத்தில நீங்க பாக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கர்ம வினைய சிலத வந்து சுமந்திருப்பீங்க. இந்த கர்ம வினைய இந்த ஜென்மத்தில நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சனி பகவான் முடிவு பண்ணிருவாரு. அப்ப அது ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் பண்ணி குடுத்துருவாரு. அது அந்த கஷ்டத்திலேயே உங்களுக்கு எல்லாமே பண்ணி குடுத்துருவாரு. நல்லபடியா முடிச்சு குடுத்துருவாரு. இந்த பிறவில நீங்க ஒரு நல்ல பிறவியா உங்களுக்கு அது மாற்றி குடுத்துருவாரு. அப்ப விரிய சனி உங்களுக்கு என்ன பண்ணும்? பொதுவா பாருங்க, உடல் ஆரோக்கியத்த கெடுக்கும். மருத்துவ செலவுகள், வேலை உத்தியோகத்தில பிரச்சனை, மாற்றம் உண்டாக்கும். நிறைய பேருக்கு வந்திருக்கும். கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில நிறைய பேருக்கு மாற்றம் உண்டாயிருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், கணவன் மனைவி இடையே சில மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், அப்புறமா பார்த்தீங்கன்னா கணவன் உடல் பிரச்சனை, அதேபோல மனைவி உடல் பிரச்சனை, வேலை உத்தியோக தடைகள், மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல ஒரு மந்தத்தன்மை, எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஒரு சோர்வா இருப்பாங்க. ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அதேபோல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல லாபம் கிடைக்காது. எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக இந்த 7 1/2 சனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வயசுக்கு ஏத்தாற் போல கண்டிப்பாக கொடுப்பாங்க. பொதுவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 14லேருந்து 15 வயசு இருக்கிற மாணவ மாணவியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பில மந்தமா இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. அதேபோல ஒரு 20லேருந்து 25 வயசு உடைய ஆண்களோ, பெண்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரெஷர் குடுத்துருப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டோம், வேலைக்கு போணும். வேலைக்கு குடுத்த இடத்துல ப்ரெஷர் குடுப்பாங்க. அப்புறமா திருமணம் பண்ணியிருப்பாங்க. திருமணத்தில வாழ்க்கையில சில பிரச்சனைகள், ப்ரெஷர்லாம் குடுத்துருப்பாரு. ஸோ அதேபோல வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் குடுத்துருப்பாங்க. கை வலி, கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சனி பகவான் அந்த அந்த காலகட்டத்தில அவங்களுடைய வயசுக்கு தகுந்தாற் போல கண்டிப்பா இத குடுத்து அவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்மிய கர்ம வினைகள தீர்த்து வைப்பாருங்க. இதுதாங்க சனி பகவானுடைய நல்ல குணம். அடுத்ததா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சனி பகவானால மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதனா ஒரு இடம், பூமி, வீடு இதெல்லாம் வாங்கி விரய செலவு பண்ணியிருப்பாங்க. வண்டி வாகனம் வாங்கி விரய செலவு பண்ணியிருப்பாங்க. தேவையற்ற பிரச்சனையால ஏதாவது ஒரு விரய செலவு கண்டிப்பா ஆயிருக்கும். இது கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 7 1/2 நாட்டு சனி உங்க ராசிப்படி இந்த வேலைய செய்யும், செஞ்சு இருக்கும். அதனால தான் என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 11வது இடத்துல இருக்கிறதுனால, அதாவது வருமான கிரகமே உங்களுக்கு 11வது இடத்துல போறதுனால, நல்லா கேட்டுக்கங்க. நான் கெட்ட பலன்கள உங்களுக்கு 100க்கு 100% நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நல்லா பாருங்க. இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு பெருகொண்ட பணமோ, இன்கமோ, வருமானமோ இல்ல சில பேர்கிட்ட நீங்க கண்டிப்பாக கடன் கேட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இப்ப இனிமேலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க, நடக்கும். இதுதாங்க என்னுடைய முதல் பலன். நல்லா பாருங்க. குடும்பத்தில உங்களுக்கு வருமானம், இன்கம், லாபம் பெருசா பிரம்மாண்டமா உங்களுக்கு கிடைக்க போதுங்க மீனம் ராசிக்காரர்களே. இத நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அதேபோல நம்ம பல முறை சொல்லுவோம், உங்க ஜாதகத்தில தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11வது வீட்டில நல்லா உச்சமாகறதுனால, அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதேபோல மீனம் ராசிக்காரர்களுக்கு இனிமேலுக்கு இறைவன் உங்க பின்னாடி நல்ல விஷயத்துக்கு மட்டும் தாங்க இருப்பாரு, கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க போல்டா, தைரியமா இறங்கலாங்க. உங்களுக்கு கடவுள் வந்து கை குடுப்பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வீடு, பூமி, இடம், பேர்கொண்ட பணம், லாபம் எல்லாமே இனிமேலுக்கு உங்களுக்கு கிடைக்கும், உண்டாகுங்க. கண்டிப்பா இது கிடைச்சே தீரும். அடுத்து இந்த 45 நாள்ல பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம், இன்கம் கொஞ்சமாச்சு உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகும். நீங்க இத பார்ப்பீங்க. அதேபோல தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் ஏற்கனவே புதுசா ஆரம்பிச்சு நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கு சரி, தொழில்ல கண்டிப்பாக இப்ப நல்ல லாபம் உங்களுக்கு உண்டுங்க. அது ஏன் சொல்றேங்கன்னா, தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வீட்ல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே நடக்கும் தானே? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 11வது இடத்திலயும், 9ஆம் இடத்திலயும் உச்சமா இருக்கிறாருங்க. அதனால எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன். தொழில்ல லாபத்த கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அப்ப தொழில்ல புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகுமா? கண்டிப்பா உண்டாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கண்டிப்பா உங்களுக்கு 1 தொழில் இடமாற்றம் பார்ப்பீங்க.
இல்லைன்னா தொழிலில் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதே போல் வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும், வரப்போகுதுங்க. அதே போல் இந்த தை மாதம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒன்று பழைய கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகிருப்பீங்க, புதிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா பழைய கம்பெனிலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், இல்லை இன்க்ரிமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய கம்பெனியில் கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்கும். அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியில் நிம்மதியான வேலை, நிம்மதியான அனுகூலம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அடுத்ததாக திருமணம் நடக்காதவர்களுக்கு 100% கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீருங்க. அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு கை கூடுங்க. அடுத்ததாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும், சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க, படித்தது எல்லாமே ஒவ்வொன்று ஃபெயிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் இனிமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எதுவுமே வெற்றிகரமாக உங்களுக்கு வருங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% பாஸ் பண்ணிடுவீங்க. அரசு வேலைக்கு நீங்கள் எழுதுகிறவங்களாக இருக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை உண்டுங்க. அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கணவன் மனைவி சண்டை சச்சரவு கோர்ட்டு கச்சேரி வரைக்குமே போயிருப்பீங்க. சில பேருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குங்க. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு அனுசரணையோட கண்டிப்பாக குடும்பம் செழிப்பாக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில், கமிஷன் பிஸ்னஸ்ஸு, நகைக்கடை, அப்புறம் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக வரப்போகிற செவ்வாய் பகவானோட கிரக பெயர்ச்சியில் மீன ராசிக்காரர்களுக்கு சுப செலவு கண்டிப்பாக உண்டுங்க. அதாவது இடம், பூமி, வாகனம், வண்டி இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குங்க. அதுக்கான சுப செலவு நீங்கள் கண்டிப்பாக செலவு ஆகும். ஆகையால் மீனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.